செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் மேலூர் எடிஸ்டர் பள்ளியில் சட்டம் தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு கணேசன் தலைமை வகித்து பேசுகையில், மாணவர்கள் கவன சிதறல்கள் இல்லாமல் கல்வி கற்பதோடு அன்றாட நாட்டு நடப்பு நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள செய்தித்தாள்களை வாசிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கருவறையில் இருந்து கல்லறை வரை என செல்லும் வகையில் பிறப்பு முதல் இறப்பு வரை சட்டம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு துணை நிற்கிறது. ஒவ்வொரு செயலிலும் அசைவிலும் அது நம்மை பின்தொடர்கிறது. ஒரு மனிதனுக்கு சட்டம் எந்த வகையில் கை கொடுத்து பாதுகாக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மாணவர்களாகிய நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்திட நீதிமன்ற வளாகத்திலேயே இலவச சட்ட உதவி மையம் செயல்பட்டு வருகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் சார்ந்த இலவச உதவிகள் தேவைப்படுவோருக்கு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகுவதற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் கொடுமையான செயல் உண்டென்றால் அது அறியாத வயதில் நடக்கும் சிறு வயது திருமணங்களை. சொத்து போகக்கூடாது, சொந்தம் போகக்கூடாது என உறவுகள் என்ற பெயரில் நடக்கும் இது போன்ற கொடிய செயல்கள் தடுக்கப்பட வேண்டும். ஆணோ பெண்ணோ உரிய வயது வராமல் திருமணம் செய்து கொள்வது கடும் குற்றமாகும். தங்களது சிறகுகளை ஒடுக்கும் இது போன்ற நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்க வேண்டும். மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும். 18 வயது நிரம்பாமல் உரிய ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருசக்கர உள்ளிட்ட வாகனங்கள் ஓட்டக்கூடாது. ஓட்டிட கண்டிப்பாக அனுமதிக்கவும் கூடாது. அவ்வாறு ஓட்டிச் செல்லும் போது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் காப்பீடு பெற முடியாததோடு பெற்றோர்களுக்கும் சங்கடங்களை ஏற்படுத்தி அபராதம், வாகன முடக்கம் மற்றும் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை கூட உருவாகிவிடும். ஆகவே அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பேசினார். முன்னதாக பள்ளியின் முதல்வர் கிறிஸ்டெல்லா வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு ராஜராஜன், திரு துரைபாண்டியன் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்ட சட்ட பணிகள் குழு, தொழிலாளர் நலத்துறை மற்றும் விழுதுகள் தன்னார்வ அமைப்பு சார்பில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கு அவினாவி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 9/2/2024 அன்று நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் அவிநாசி வட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு சுரேஷ்குமார், மாவட்ட உரிமையியல் நீதிபதி திரு வடிவேல், திருப்பூர் மாவட்ட தொழிலாளர் நலத்துறை தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்து மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதைத் தொடர்ந்து கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு முறை தொடர்பாக விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பதாகைகள் முக்கிய இடங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. தப்பாட்டம், வீதி நாடகங்கள் மூலமும் பொதுமக்களிடமும் கல்லூரி மாணவர்களிடமும் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழுதுகள் கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் மூலம் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திருமதி நலத்தம், விழுதுகள் திட்ட மேலாளர் சந்திரா மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மாண்புமிகு செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 9/3/2024 அன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் புரவலரும் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 9/3/2024 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணம் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள்,
மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மன வாழ்க்கை பிரச்சனை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீலிட்டிகேஷன் கேசஸ், வங்கி காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் மற்றும் இதர குற்றவியல் வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்றுப்பெற்று விடுகின்றன. முத்திரைத்தாள் வாயிலாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்திய நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்ப்புகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்ப்பானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 9/3/2024 அன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 1947, தி தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் 1947 பற்றி விரிவாக காண்போம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்த சென்னை மாகாணத்தில் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு விடுதிகள், திரையரங்குகள் முதலியவைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பணியினை ஒழுங்குபடுத்துவதற்கு என்று எந்த ஒரு சட்டமும் இயற்றப்பட்டிருக்கவில்லை. இவைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஏராளமாக இருந்ததால் அவர்களின் தினசரி வேலை நேரம், விடுமுறை தினங்கள், ஊதியம் வழங்குதல், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு முதலியவைகளை குறித்து சட்டம் இயற்றப்பட வேண்டிய அவசியத்தினை நாடு விடுதலையான சமயம் தமிழ்நாடு அரசு உணர்ந்து மொத்தம் 53 சட்ட பிரிவுகளை உள்ளடங்கிய தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தினை இயற்றி அதனை 1948ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தி வருகிறது. சட்டம் அமலாகும் இடங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட். இந்த சட்டம் தமிழ்நாடு முழுவதும் அமலாக்கப்படக்கூடிய ஒன்றாகும். ஆன போதிலும் இது ஆரம்பத்தில் சென்னை மாநகரத்தில் மட்டும் அமலாக்கப்பட்டது. பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டில் உள்ள இதர நகரங்கள், நகராட்சிகள், தமிழக அரசால் இனம் பிரித்து அறிவிக்கப்பட்டுள்ள பெரிய பேரூராட்சிகள், முதல் தர பேரூராட்சிகள் ஆகியவைகளுக்கும் அமலாக்கப்பட்டது. இவைகள் தவிர அவசியப்பட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு இடத்திற்கும் இந்த சட்டத்தினை அமலாக்கவும் தமிழக அரசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி மேற்கண்ட இடங்களில் அமைந்துள்ள எல்லா கடைகள், வர்த்தக மற்றும் வியாபார நிறுவனங்கள், திரையரங்கங்கள், உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள், ரெசிடென்ஷியல் ஹோட்டல்ஸ், கேளிக்கைகள் நடைபெறும் இடங்கள், எனி பிளேஸ் ஆஃப் பப்ளிக் அம்யூஸ்மெண்ட்ஸ் ஆகியவைகளில் வேலை நேரங்கள், விடுமுறைகள், ஊதியம் வழங்கல்கள், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பணிபுரியும் வயது வந்தோர், சிறுவர் மற்றும் இளைஞர்களின் பணிகள் முதலியன ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. பிரிவு 4 படி இச்சட்டம் கீழ்கண்ட நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் அமலாவதிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நிறுவனத்திலும் மேலாண்மை பணியில் இருக்கும் எந்த ஒரு நபருக்கும், a person employed in any establishment in a position of management, பணி நிமித்தமாக ஒவ்வொரு இடமாக பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும், persons whose work involves traveling, பல இடங்களுக்கும் சென்று தங்களது நிறுவனத்திற்கு பிரச்சாரம் செய்பவர்களும், canvassers, மற்றும் நிறுவனங்களின் கவனிப்பு பொறுப்பினை ஏற்றுள்ளவர்களுக்கும், கேர்டேக்கர்ஸ், இந்த சட்டம் அமல் செய்யப்பட மாட்டாது. அத்துடன் மத்திய மாநில அரசுகள், உள்ளாட்சிகள், கண்டோன்மெண்ட் நிர்வாகம் மற்றும்
இந்திய ரிசர்வ் வங்கி ஆகியவர்களின் கீழ் இயங்கும் நிறுவனங்களுக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், சுரங்கங்கள் மற்றும் எண்ணெய் வயல்கள் முதலிய இடங்களில் அமைந்துள்ள நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகள் சட்டம் 1948 கீழ் தொழிற்சாலை ஃபேக்டரி என்ற வரையறைக்குள் வராத ஒரு நிறுவனமானது இந்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள காரியங்களுக்காக நாட்டிலுள்ள வேறு ஏதாவது ஒரு தனி சட்டத்தின் செப்பரேட் லா அமலாக்கத்தின் கீழ் தற்சமயம் இருக்குமானால் அந்த நிறுவனத்திற்கும் இந்த சட்டம் அமலாகாது. மேலும் இந்த சட்டத்தில் கடைகள் மற்றும் நிறுவனங்களை திறக்கும் நேரம் மற்றும் மூடும் நேரங்களை பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவுகளான 7 மற்றும் 13 ஆகிய 2 பிரிவுகள் மட்டும் கீழ்கண்டவைகளுக்கு அமலாகாது. நோயுற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கும் சிகிச்சையும் மருத்துவ உதவிகளையும் கவனிப்பையும் கொடுக்கும் மருத்துவமனைகள் மற்றும் இவைகளில் ஈடுபட்டுள்ள இதர நிறுவனங்கள் தமிழக அரசால் ஒரு தனி உத்தரவு மூலம் அல்லது பொதுவான ஆணைகள் மூலம் குறிப்பிடப்படும் மருந்து கடைகள், கெமிஸ்ட் ஆர் ட்ரக்கிஸ்ட் ஷாப்ஸ், பொழுதுபோக்கு மன்றங்கள், உறைவிட ஹோட்டல்கள், ரெசிடென்ஷியல் ஹோட்டல்ஸ், கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுடன் இணைந்துள்ள மாணவர் விடுதிகள், ஹாஸ்டல்ஸ் அட்டாச்டு டு ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒரே இடத்தில் தங்கி பயிலும் வசதியுள்ள பள்ளிகள் நடத்தி வருகின்ற நிறுவனங்கள், போர்டிங் ஸ்கூல்ஸ், ரயில்வே நிலையங்கள், துறைமுகங்கள் முதலிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறு கடைகள், சிற்றுண்டி விடுதிகள், ஸ்டால்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம்ஸ் ஆகியவைகளுக்கு இந்த சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவுகள் 7 மற்றும் 13 மட்டும் அமலாகாது. இவைகளை தவிர்த்து இதர பிரிவுகள் அனைத்தும் இவைகளுக்கு அமலாகும். இவைகள் தவிர இந்த சட்டத்தில் பிரிவு 4 கீழ் விதிவிலக்கு பெற்ற எந்த ஒரு நபருக்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ மறுபடியும் இந்த சட்டத்தினை அமல் செய்ய மாநில அரசுக்கு உரிமை உண்டு. அதேபோல் தீபாவளி, பொங்கல், மதுரை சித்திரை திருவிழா போன்ற விசேஷ காலங்களில் அல்லது தொடர்ந்து வருகின்ற பொது விடுமுறை தினங்களில் இந்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து பிரிவுகளையுமோ அல்லது ஏதாவது ஒரு பிரிவையோ தற்காலிகமாக அமலாக்கம் செய்யாமல் நிறுத்தி வைக்கவும் தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. விளக்கங்கள்: இந்த சட்டத்தின் கீழ் நிறுவனங்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்பது கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு விடுதிகள், உணவு வீடுகள், ஈட்டிங் ஹவுசஸ், தங்கும் விடுதிகள், திரையரங்கங்கள், தியேட்டர்ஸ், பொது கேளிக்கை விடுதிகள், பொழுதுபோக்கும் இடங்கள் முதலியவைகளை குறிப்பதோடு இந்த சட்டம் அமலாக்கத்திற்காக மாநில அரசால் எவைகளெல்லாம் நிறுவனங்கள் என்று அறிவிக்கப்படுகின்றதோ அவைகளெல்லாம் நிறுவனங்களாகும். வர்த்தக நிறுவனம், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்பது கடைகள் அல்லாததுடன் விளம்பர தொழிலில், தரகு தொழிலில், பொருட்களை வெளியிடங்களுக்கு அனுப்பி வைக்கும் தொழிலில், நிறுவனத்தின் எழுத்தர் பிரிவு, கிளரிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது காப்புறுதி நிறுவனம், கூட்டு பங்கு முதலீட்டு நிறுவனம், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, வங்கி, தரகுதாரர் அல்லது பங்கு மாற்று அலுவலகம் ஆகியவைகளை குறிப்பதோடு இந்த சட்டத்திற்காக மாநில அரசால் குறிப்பாணைகள் மூலம் எவைகளெல்லாம் வர்த்தக நிறுவனங்கள் என்று அறிவிக்கப்படுகின்றனவோ அவைகளையும் குறிக்கும். சிறுவர் என்பது 14 வயது நிறைவடையாத ஒரு நபரை குறிப்பிடுவதாகும். வேலை செய்யும் நபர், பர்சன் எம்ப்ளாய்ட் என்பது ஒரு கடையை பொறுத்தமட்டில் அக்கடையில் முதன்மையாகவோ அல்லது முழுமையாகவோ அந்த சம்பந்தப்பட்டிருக்கின்ற தொழிலை செய்வதில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு நபரையும், ஒரு வர்த்தக நிறுவனத்தை பொறுத்தமட்டில் அந்த வர்த்தக நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கிற தொழிலில் முதன்மையாகவோ அல்லது முழுமையாகவோ ஈடுபட்டிருக்கும் பியூன், கடைநிலை ஊழியர் உட்பட இதர ஒரு நபரையும், ஒரு உணவு விடுதி அல்லது உணவு வீட்டை பொறுத்தவரை அங்கு முதன்மையாகவோ அல்லது முழுமையாகவோ உணவுப் பொருள் அல்லது பானம், ட்ரிங்க்ஸ் முதலியவைகளை தயார் செய்வதிலோ, வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதிலோ, தேவைகள் கேட்டு கவனத்திலோ, உணவு பாத்திரங்களை சுத்தப்படுத்தலிலோ முதன்மையாகவோ முழுமையாகவோ ஈடுபட்டிருக்கிற ஒரு நபர் மற்றும் அங்குள்ள குமாஸ்தா மற்றும் கணக்காளரையும், ஒரு திரையரங்கை பொறுத்தமட்டில் அங்கு பணிபுரியும் திரைப்பட கருவியை இயக்குபவர், ஆபரேட்டர், குமாஸ்தா, வாசர் காப்பாளர், இருக்கையினை கண்டுபிடித்து தருபவர் அல்லது மாநில அரசால் இப்படிப்பட்ட பணிகளை செய்யும் நபர் என்று குறிப்பிட்டு சொல்லப்படுபவரையும் குறிக்கும். ஆனால் அந்த முதலாளியின் கணவன், மனைவி, மகன், மகள், தந்தை, தாய், சகோதரன், சகோதரி ஆகியோர் அவரை சார்ந்து டிபெண்டன்ஸ், அவரோடு சேர்ந்து வசித்து வருபவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த கடை அல்லது நிறுவனத்தில் வேலை செய்து வருபவர்களாக எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் என்று கருதப்பட மாட்டார்கள். கடை, ஷாப் என்பது வியாபாரம் அல்லது தொழில் நடைபெறுகின்ற ஒரு இடம்
அல்லது வாடிக்கையாளருக்கு சேவை செய்யும் ஒரு இடத்தினை குறிப்பதோடு அதே கட்டிடத்திலேயோ அல்லது வேறு இடத்திலோ அமைந்துள்ள அதன் அலுவலகங்கள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பண்டக சாலைகளையும் குறிப்பதாகும். ஆனால் இதில் உணவு விடுதிகள், உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அடங்காது. இளைஞர் யங் பர்சன் என்பது 17 வயது நிரம்பாதவரும் சிறுவரும் அல்லாத ஒரு நபரை குறிப்பதாகும். கடைகள் மற்றும் நிறுவனங்களின் வேலை நேரங்கள் மற்றும் வார விடுமுறை நாட்கள். மாநில அரசு அறிவித்திருக்கும் நேரத்திற்கு முன்பு இந்த சட்டம் அமலாகும் பகுதிகளில் இருக்கும் கடைகளும் நிறுவனங்களும் திறக்கப்படக்கூடாது. அதேபோல் அரசு குறித்துள்ள நேரத்திற்கு பின்பும் அவைகளை திறந்து வைத்திருத்தல் கூடாது. ஆனால் கடை அல்லது நிறுவனத்தை மூடுகின்ற நேரத்தில் பொருட்களை வாங்க அல்லது சேவைக்காக காத்திருக்கும் வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்காக கூடுதலாக 1/4 மணி நேரம் காத்திருந்து சேவைகளை செய்து கொடுத்து அல்லது பொருட்களை கொடுத்தனுப்பிவிட்டு நிறுவனத்தை மூடலாம். அந்த இடம் ஒரு உணவு விடுதியாக அல்லது உணவகமாக இருப்பின் அங்கு உணவை உண்டு முடிக்காத அல்லது சேவையை எதிர்பார்த்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு நிறுவனத்தை மூடுவதற்கு அரசு குறிப்பிட்டுள்ள நேரத்திற்கு பிறகு கூடுதலாக 1/4 மணி நேரம் உணவு விடுதியை திறந்து வைத்திருக்கலாம். ஒரு இடத்தில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் தினசரி திறப்பதற்கு அல்லது மூடுவதற்குரிய நேரங்களை நிர்ணயிக்கும் முன் மாநில அரசு தகுந்த விசாரணையை செய்த பின்பே நேரங்களை நிர்ணயிக்கும். மாநில அரசு பல்வேறு கடைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அல்லது பல்வேறு இடங்களுக்கும் பல்வேறு நேரங்களை கடைகள் மற்றும் நிறுவனங்களை திறப்பதற்கும் மூடுவதற்கும் நிர்ணயிக்கலாம். பிரிவுகள் 7 மற்றும் 13. கடையினை மூடுவதற்கு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ள நேரத்திற்கு பிறகு எந்த ஒரு நபரும் கடையை ஒட்டியுள்ள எந்த ஒரு தெருவிலோ பொது இடத்திலோ அதே போன்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. ஆனால் இந்த தடையிலிருந்து செய்தி பத்திரிகைகளை, சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் விற்பதற்கு மட்டும் விலக்களிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு கடையிலும் அல்லது நிறுவனத்திலும் பணிபுரியும் ஒருவரை ஒரு நாளில் 8 மணி நேரத்திற்கு அதிகமாகவும் ஒரு வாரத்தில் 48 மணி நேரத்திற்கு அதிகமாகவும் வேலை செய்ய கேட்கவோ அல்லது அனுமதிக்கவோ கூடாது. ஆனால் அவருக்கு மிகை நேர சம்பளம், ஓவர் டைம் வேஜஸ் கொடுப்பதாய் இருப்பின் கூடுதல் நேரம் வேலை செய்ய அவரை அனுமதிக்கலாம். அப்படி அனுமதித்தாலும் அவரது மிகைப்படியான வேலை நேரத்தையும் ஓவர் டைம் ஒர்க் சேர்த்து ஒரு நாளில் அவர் 10 மணி நேரத்திற்கு அதிகமாகவும் மொத்தமாக ஒரு வாரத்தில் 54 மணி நேரத்திற்கும் அதிகமாக வேலை செய்ய அனுமதிக்க கூடாது. வேலை செய்யும் போது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஓய்வு, இன்டர்வல் ஃபார் ரெஸ்ட் அனுமதிக்காமல் தொடர்ந்தாற்போல் 4 மணி நேரத்திற்கும் அதிகமாக ஒருவரை வேலை செய்ய அனுமதிக்க கூடாது. பிரிவுகள் 9 மற்றும் 14. ஒரு நாளில் ஒருவரது மொத்த வேலையின் கால அளவு ஸ்ப்ரெட் ஓவர் டைம் அவரது இடைவேளை நேரத்தையும் சேர்த்து 12 மணி நேரத்திற்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும். பிரிவு 10 மற்றும் 15. கடைகள் அனைத்திற்கும் வாரத்தில் ஒரு நாள் வாராந்திர விடுமுறை, வீக்லி ஹாலிடே அளித்து அவைகள் மூடப்பட வேண்டும். வார விடுமுறையை ஒரு நோட்டீஸில் குறிப்பிட்டு அது எல்லோருக்கும் நன்கு தெரியும்படியான ஒரு இடத்தில் வெளியிட்டு வைத்திருக்க வேண்டியது கடையை நடத்துபவரின் கடமையாகும். அடிக்கடி முதலாளி வாராந்திர விடுதலை நாளை மாற்ற முடியாது. குறைந்தபட்சம் 3 மாத காலத்திற்கு வாராந்திர விடுமுறை தினத்தை மாற்றக்கூடாது. வர்த்தக நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கும் வாரத்தில் ஒரு முழு நாள் வாராந்திர விடுமுறை கொடுக்க வேண்டும். அந்த நிறுவனத்தில் ஒரு நபரின் வேலை நாட்கள் ஒரு வாரத்தில் 6 நாட்களுக்கும் குறைவாக இருந்தால் அவருக்கு வார விடுமுறை கொடுக்க வேண்டாம். குறிப்பிட்ட வகை கடைகளுக்கோ நிறுவனங்களுக்கோ வார விடுமுறை நாட்களோடு கூடுதல் அரை நாள் விடுமுறை, அடிஷனல் ஹாலிடே ஆஃப் 1 half day கொடுக்கும்படி உத்தரவிட மாநில அரசுக்கு உரிமையுள்ளது. வாராந்திர விடுமுறை அனுமதிக்கப்பட்டதை காட்டி பணியாளர்கள் யாருக்கும் சம்பள பிடித்தம் செய்யக்கூடாது. பிரிவு 11 மற்றும் 16. சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துதல், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யங் பர்சன்ஸ். எந்த நிறுவனத்திலும் சிறுவர்களை 14 வயது நிரம்பாதவர்கள் வேலை செய்ய சொல்லவோ அனுமதிக்கவோ கூடாது. இளைஞர்களை 14 வயது நிரம்பிய ஆனால் 17 வயது நிரம்பாதவர்கள் பொறுத்தமட்டில் அவர்களை காலை 6 மணிக்கு முன்பும் மாலை 7 மணிக்கு பிறகும் வேலை செய்ய சொல்லவோ அனுமதிக்கவோ கூடாது. அதோடு இளைஞர்களின் வேலை நேரம் ஒரு நாளில் 7 மணி நேரத்திற்கு அதிகப்படாமலும் ஒரு வாரத்தில் 42 மணி நேரத்திற்கு அதிகப்படாமலும் இருக்க வேண்டும்.
எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இளைஞர்களுக்கு மிகை நேர வேலை ஓவர் டைம் ஒர்க் கொடுக்கக்கூடாது என பிரிவுகள் 17 முதல் 19 வரை குறிப்பிட்டுள்ளது. ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஒவ்வொரு நிறுவனத்தையும் அதன் வளாகத்தையும் அதன் முதலாளி அல்லது பொறுப்பாளர் சுத்தமாக வைத்திருப்பதுடன் அங்குள்ள மலஜல கழிப்பிடங்களாலும் பிரிவி அங்கு ஏற்படுகின்ற கழிவு நீராலும் ட்ரெயின் தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாத வகையில் அவைகளை தகுந்த முறையில் வெளியேற்றி எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுண்ணாம்பு வர்ணம், வார்னிஷ் மற்றும் கிருமி நாசினிகளை இவைகளுக்கு பயன்படுத்தலாம். நிறுவனத்தில் உள்ள எல்லா அறைகளும் இடங்களும் போதுமான அளவு காற்றோட்ட வசதியுள்ளதாக தகுந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரிவு 21. எல்லா வேலை நேரத்திலும் நிறுவனத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் போதுமான அளவு வெளிச்சம் இருக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் போதுமான அளவு காற்றோட்டமோ அல்லது வெளிச்சமோ இல்லை என்று ஆய்வாளர் கருதினால் அவர் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து செய்ய சொல்லும் காரியங்களை முதலாளி செய்து அங்கு போதுமான வெளிச்சத்தையும் காற்றோட்ட வசதியும் ஏற்படுத்த வேண்டும். எல்லா நிறுவனங்களும் தீ விபத்திலிருந்து ஊழியர்கள் தப்பித்து கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதுடன் தீ ஏற்பட்டால் அதை உடனே அணைக்க தகுந்த முன் ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டும் என பிரிவு 23 தெரிவித்துள்ளது. சம்பளத்துடன் விடுமுறை ஹாலிடேஸ் வித் வேஜஸ் எந்த ஒரு தொழிலாளியும் தான் வேலை செய்யும் நிறுவனத்தில் தொடர்ச்சியாக 12 மாத காலம் பணிபுரிந்திருந்தால் அவர் அதற்கு பிறகு வருகின்ற 12 மாத காலத்தில் 12 நாட்கள் வரை விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அவர் பெறும் விடுமுறை நாட்களை அதிகபட்சமாய் 24 நாட்கள் வரை தனது கணக்கில் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அதோடு தான் பணியில் சேர்ந்த முதல் 12 மாத தொடர்ச்சியான பணி காலத்திலும் அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு 12 மாத தொடர்ச்சியான பணிக்காலத்திற்கும் அவர் நோயுற்ற காரணத்திற்கோ அல்லது விபத்தில் காயமடைந்ததற்கோ அதிகபட்சமாக 12 நாட்கள் வரை விடுமுறை பெற உரிமை உண்டு. மேலும் சம்பளத்துடன் 12 நாட்கள் வரை நியாயமான காரணத்தின் அடிப்படையில் ஒரு தொழிலாளி தற்காலிக விடுப்பும் கேஷுவல் லீவ் பெற உரிமைப்படுத்தவர் ஆவார். மேற்சொன்ன விடுமுறைகளை பெற தகுதி உடைய ஒருவர் அவைகள் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பே முதலாளியால் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது தானாகவே வேலையை விட்டுவிட்டாலோ அவ்விடுமுறை நாட்களுக்குரிய சம்பளத்தையும் பெற அவர் தகுதியுடையவராகவார். அதே காலத்தில் அல்லது விபத்தினால் காயமடைந்து அவதிப்படும் காலத்தில் முதலாளியால் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவருக்கு அதற்காக சட்டப்படி கொடுக்க வேண்டிய இழப்பீட்டு தொகையுடன் அவருக்கு சேர வேண்டிய விடுமுறை நாட்களுக்குரிய பணத்தையும் சேர்த்து முதலாளி கொடுக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட விடுமுறைகளுக்கும் விடுப்புக்கும் அவருக்கு ஊதியம் வழங்கும் போது அவர் கடந்த 3 மாத காலத்தில் சராசரியாக தினசரி எவ்வளவு சம்பளம் பெற்றிருக்கிறாரோ அந்த அளவின்படி தான் ஊதியம் வழங்க வேண்டும். மாநில அரசுக்கு எந்த ஒரு நிறுவனத்திலும் வருடாந்திர விடுமுறை நாட்களை அதிகப்படுத்தி உத்தரவிடவும் அதிகபட்சம் தனது கணக்கில் ஒரு பணியாளர் சேர்த்து வைத்துக் கொள்ள உரிமையுடன் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கையை கூட்டி உத்தரவிடவும் உரிமை உண்டு. பிரிவுகள் 25 முதல் 28 வரை. ஊதியம் வழங்குதலும் பிடித்தங்களும் வேஜஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஒவ்வொரு முதலாளிக்கும் தனது கடை அல்லது நிறுவனத்தில் பணிபுரியும் நபர்களுக்கு இந்த சட்டத்தின்படி ஊதியம் வழங்குவதற்குரிய ஊதிய கால அளவினை வேஜ் பீரியட் நிர்ணயிக்கக்கூடிய உரிமை உண்டு. ஆனால் அந்த ஊதிய கால அளவு 1 மாத காலத்திற்கும் மேற்படக்கூடாது. அதிகப்படியான நேர வேலைக்கு 2 மடங்கு சம்பளம் பணியாளருக்கு முதலாளி வழங்க வேண்டும். எந்த ஊதிய காலத்திற்கும் வாரம் மாதம் ஊதியம் வழங்கப்பட வேண்டுமோ அந்த ஊதிய காலம் முடிந்த 5 நாட்களுக்குள் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஒரு தொழிலாளியை முதலாளி பணி நீக்கம் செய்ய நேரிட்டால் பணி நீக்கம் செய்யப்பட்ட நாள் வரை அவர் செய்த வேலைக்குரிய ஊதியத்தினை அவர் பணி நீக்கம் செய்யப்பட்ட பின் வருகின்ற 2 வேலை நாட்கள் முடிவடையும் முன் முதலாளி கொடுத்துவிட வேண்டும். வேலை நீக்கம், ஆய்வாளர்கள், தண்டனைகள். தொடர்ச்சியான 6 மாதங்களுக்கு மேல் பணிபுரிந்த எந்த ஒரு நபரையும் நியாயமான காரணமின்றியும் வித்தவுட் ரீசனபிள் காஸ் குறைந்தபட்சம் அவருக்கு 1 மாத கால முன்னறிவிப்பும் கொடுக்காமலும் பணி நீக்கம் செய்யக்கூடாது. முன்னறிவிப்பு கொடுக்காவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு 1 மாத ஊதியம் wages in lieu of notice கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த பணி நீக்கமானது முறையான விசாரணை மற்றும் திருப்திகரமான சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்ட ஒருவரது ஒழுங்கீன நடத்தைக்காக மிஸ்காண்டக்ட் செய்யப்பட்டிருக்குமானால் மேற்சொன்ன நோட்டீஸ் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நியாயமான காரணமின்றி
அல்லது எந்தவித ஒழுங்கீன நடத்தையிலும் சம்பந்தப்படாதவராக இருக்கும் நிலையில் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் பாதிப்புக்கு உள்ளான அவர் அதனை எதிர்த்து 30 நாட்களுக்குள் துணை தொழிலாளர் ஆணையரிடம் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் லேபர் மேல்முறையீடு செய்யலாம். பிரிவு 41. பணி நீக்க உத்தரவை ரத்து செய்து தொழிலாளர் ஆணையர் உத்தரவிட்டால் முதலாளி அதனை ஏற்க வேண்டும். அவ்வாறின்றி அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கோ அல்லது உச்சநீதிமன்றத்திற்கோ முதலாளி மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த தொழிலாளிக்குரிய முழு சம்பளத்தையும் வழங்கும்படி நிர்வாகத்திற்கு உத்தரவிடும். மீண்டும் தொழிலாளி வேலைக்கு சேர்த்துக்கொள்ள மறுத்தும் அவருக்கு முழு சம்பளத்தையும் வழங்கவும் முதலாளி மறுத்தால் அவருக்கு அபராதம் மற்றும் 6 மாதம் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அத்தகைய மீறுகை தொடரும் ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் 200 வீதம் இழப்பீடு வழங்கும்படியும் நீதிமன்றம் உத்தரவிடலாம். அந்த இழப்பீட்டு தொகையின் ஒரு பகுதியை அல்லது முழு தொகையினையும் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு இழப்பீடாக கொடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உரிமை உண்டு. பிரிவு 41A. ராஜேந்திர பிரசாத் பி நாயக் எதிர் ஏர்பி எலக்ட்ரிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பலர் என்ற வழக்கில் தொழிலாளி ஒருவர் தானாகவே பணிக்கு வராமல் நின்றுவிட்டாலும் முதலாளி அவருக்கு வேலைக்கு வந்து பணியை தொடரும்படி கேட்டு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அப்படியும் அவர் பணிக்கு திரும்பாவிட்டால் தகுந்த விசாரணையை நடத்தியே அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக அறிவிக்க வேண்டும் என்றதோடு அவர் தானாகவே பணியை விட்டு விட்டார் என்று நிரூபிக்க வேண்டிய கடமை முதலாளிக்கு கண்டிப்பாக உண்டு என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த சட்டம் முறைப்படி அமல்படுத்துகின்றதா என்பதை கண்காணிக்க ஆய்வாளர்களை இந்த சட்டத்தின் கீழ் தமிழக அரசு அது விரும்பும் இடங்களில் பகுதிகளில் நியமித்துள்ளது. அப்படி நியமிக்கப்பட்டுள்ள ஆய்வாளர்கள் நியாயமான வேலை மணி நேரங்களில் எந்த ஒரு நிறுவனத்திற்குள்ளும் தனது உதவியாளர்களுடன் நுழைந்து யாரையும் விசாரணை செய்வதுடன் அங்கு இச்சட்டப்படி வைக்கப்பட வேண்டிய பதிவேடுகள், படிவங்கள் அல்லது நோட்டீஸ் முதலியவைகளை ஆய்வு செய்யவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆய்வாளரும் இபிகோ பிரிவு 21 படி பொது ஊழியராக பப்ளிக் சர்வெண்ட் என கருதப்படுவார். வேண்டுமென்றே யாராவது ஒரு ஆய்வாளரை அவரது கடமையை செய்ய விடாமல் தடுத்தால் அவருக்கு ரூபாய் 250 வரை அபராதம் விதிக்கப்படவும் செய்யலாம். இச்சட்டத்திற்கு எதிராக குறித்த நேரத்திற்கு முன்னதாக அல்லது பிறகு கடை அல்லது நிறுவனத்தை திறந்து வைத்தால், விடுமுறை நாளிலும் திறந்து வைத்திருத்தல், தினசரி வேலை நேரம் அல்லது வாராந்திர வேலை நேரத்திற்கும் அதிகமான நேர அளவு தொழிலாளிகளிடம் வேலை வாங்குதல் ஆகிய குற்றங்களை ஒரு முதலாளி முதல் தடவையாக செய்தால் அவருக்கு தண்டனையாக ரூபாய் 25 வரை அபராதம் விதிக்கப்படலாம். மறுபடியும் 2ஆம் தடவையாகவோ அல்லது மேற்பட்டோ அதே குற்றத்தை அவர் செய்தால் அவருக்கு ரூபாய் 250 வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஒவ்வொரு நிறுவனமும் தனது பெயரினை தமிழில் எழுதி பெயர் பலகை வைத்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்த இடத்தில் ஆங்கிலத்திலும் வேறு மொழி பெயர் இருந்தால் அதற்கு கீழாகவும் எழுதி வைத்திருக்க வேண்டும். தமிழ் வார்த்தைகளை மற்ற மொழி எழுத்துக்களை காட்டிலும் அதிக இடம் கொடுத்து பெரிய அளவில் எழுதியிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை மீறுகிற எவர் மீதும் புகார் கொடுக்க எந்தவித கால வரையையும் இந்த சட்டம் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.